எல்லாத்துக்கும் விலைவாசி குறையணும் ஒரே தீர்வு. பெட்ரோல், டீசல் எல்லாமே ஜிஎஸ்டிக்குள்ளே வரணும். எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் நாளைக்கு ஃபாரின் கம்பெனி வந்ததுன்னா அவங்களோட ப்ராக்டிசஸ்லாம் ஐஆர்டிஏ வச்சு ரெகுலேட் பண்ணாலும் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டால் அது மானிட்டர் பண்ணுமான்றது கஷ்டம். நாளைக்கு இவர் திடீர்னு சிக்காயிட்டார், எனக்கு இண்டஸ்ட்ரி சிக்காயிடுது, இவரால் கட்ட முடியலன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டின்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பேங்க்குக்கு பணம் கொடுத்துரும். இந்த பட்ஜெட்டில் சாமானியர்களுக்கான அறிவிப்பு ஏதாச்சும் இருக்கா? சாமானியருக்கு பாதிக்குன்னா ஜிஎஸ்டி பற்றி தான் பேசி ஆகணும். ஜிஎஸ்டி பற்றி எதுவும் சொல்லலை. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா தமிழ்நாடு அரசு வந்து 8 லட்சம் ரூபாய் கோடி கடனில் இருக்குது. வணக்கம். மத்திய பட்ஜெட் குறித்து பேசுவதற்காக ஆடிட்டர் ரவிசங்கர் அவர்கள் இன்று நம்முடன் இருக்கிறார். வாங்க சார். வணக்கம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அது பல விவாதங்களுக்கு உள்ளாகின்னு இருக்குது. இந்த பட்ஜெட் பற்றி உங்களுடைய ஓவரால் வியூ என்ன சார்? பட்ஜெட் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பட்ஜெட்டு. சென்ற ஆண்டு நிதிநிலை அறிக்கையும் போது எல்லோரும் கன்செஷன் எதிர்பார்த்தாங்க, பீங் எலெக்ஷன் இயர். ஆனால் போன வருஷம் அவங்க எதுவும் தரல. அப்புறம் எலெக்ஷன் ஜெயிச்சு வந்த அப்புறமும் போட்ட பட்ஜெட்டில் இந்த நியூ ரிஜைம்னு கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு ஸ்மால் கன்செஷன் கொடுத்தாங்க. இப்போ மத்திய தர வர்க்கம், மிடில் இன்கம் குரூப், அவங்க சோஃபார் தே ஹேவ் பீன் பேயிங் மோர் டேக்ஸ், நிறைய வரி கட்டிகிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட், கொரோனாக்கு அப்புறம் ஒரு 3 வருடம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வரி சுமை அவங்க மேலே இருந்தது. அது எல்லோரும் வேரியஸ் ஃபாரம்ஸில் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, அப்புறம் அதர் நாஸ்காம் பாடி எல்லோரும் சொன்னதில் அதுக்கு ஏதாவது நடுத்தர வர்க்கம், எஸ்பெஷலி சேலரி கிளாஸ்க்கு ஏதாவது பெனிஃபிட் தரணுன்றதில் அதிகாரிகள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி அது போட்டிருக்காங்க. அது நியூ ரிஜைமில் நியூ ஸ்லாபு கொண்டு வந்திருக்காங்க. 4 லட்சம்ன்ற மாதிரி எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 0 to 4 lakhs நோ டேக்ஸ், 4 to 8 lakhs 5%, 8 to 12 lakhs 10%, 12 to 16 lakhs 15%, 16 to 20 lakhs 20%, 20 to 24 lakhs 25%, 24 lakhs மேலே போனால் 30% இன்கம் டேக்ஸ். ப்ளஸ் சேலரி இன்கம் வாங்குகிறவங்களுக்கு ஒரு 75,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இப்போ 12,75,000 வரலும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த பட்ஜெட் படி நியூ ரிஜைமில் 0 டேக்ஸ். இந்த டேக்ஸ் ரிடக்ஷன் கொண்டு வரதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா இது ஒரு முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுது. இப்படி ஒரு அறிவிப்புக்கு பின்னாடி வேறு ஏதாச்சும் காரணம் இருக்குது. கோவிடுக்கு அப்புறம் சேலரிட் பீப்புள்கிட்ட சேவிங் பொட்டன்ஷியல் குறைஞ்சி போச்சு. யாராலையும் சேவ் பண்ண முடியல. ஹேண்ட் டு மவுத் எக்ஸிஸ்டன்ஸ் தான். விலைவாசி ஏறிட்டே இருக்குது, எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் ஏறிட்டே இருக்குது. யாராலையும் அடுத்த லெவலுக்கு போக முடியல, இருக்கிற லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கே முடியல. அதனால் இவங்க கண்டிப்பாக இது கொடுக்கறதுனால உங்கள் பணம் உங்கள் கையில். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 60,000 80,000 இந்த டேக்ஸ் பெனிஃபிட் இப்போ வந்ததுன்னா இந்த பணத்தை அவங்க ஒரே நாளில் வரப்போதில்லை. 60,000 12 மாதம் எடுத்து பார்த்தீங்கன்னா மாதம் 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பணம் இருக்கும் அவனுக்கு. அதை சேவ் பண்ணலாம், பேங்க்கில் டெபாசிட் போட்டு, இல்லைனா வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கலாம். ஸோ பேங்க்கில் சேவ் பண்ணால் பேங்க்லேயும் 3 வருஷமாக டெபாசிட் அக்ரிஷன் மாடரேட்டாக தான் இருக்குது. ஜிடிபி க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த 5% 6% தான் டெபாசிட் அக்ரிஷன் இருக்குது. டெபாசிட் அக்ரிஷனு இல்லை. வேறு எல்லோரும் பேங்க்கில் பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு லோன் எல்லோரும் கடனாளி ஆகி பேங்க்லேருந்து நிறைய பாரோ பண்ண இல்லை. ஒரு சேவிங் பொட்டன்ஷியலை கூட்டினா பொருளாதாரம் நல்லாயிருக்கும். அது சேவிங்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கோசரம் இந்த டேக்ஸ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. 1996 ப. சிதம்பரம் பட்ஜெட் போட்டப்போ, தேவகவுடா பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ பேசிக் எக்ஸம்ஷன் 1.5 லட்சத்துக்கு கொண்டு போனார். 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம். அப்போ அது பெரிய இதுவாக பேசப்பட்டது. 1 லட்சத்து 1.5 லட்சம் ஆக்கிட்டார், 50% எக்ஸாம்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டா. அது மாதிரி ஆஃப்டர் 30 இயர்ஸ், நியர்லி 28 இயர்ஸ் இப்போ ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. இது வரவேற்கத்தக்கது. இது நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் பணம் உங்கள் கையில்ன்றது ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு இதுவாக இருந்தாலும் 1 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை இங்கே குறைவுதான் இல்லையா? டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. 8 கோடி பேர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்க. 1.5 கோடி பேர் 12 லட்சத்துக்குள்ளே தான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 12 லட்சம்னா பிஸ்னஸ் மேனும் இருக்குது. இதில் ஸ்மால் மைக்ரோ மீடியம் என்டர்பிரைஸ் கூட 8 லட்சம் ப்ராஃபிட்டு, 10 லட்சம் ப்ராஃபிட், அவனுக்கும் இதில் அந்த பெனிஃபிட் வருது.
இதில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கம்மி வந்து இது பேப்பர் ஒர்க்கை குறைக்கணும். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் ரெக்ரூட்மெண்ட் இல்லை, அந்த மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு இந்த 1.5 கோடி மக்களோட அசஸ்மெண்ட் ரிட்டர்னை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் மூலமாக கம்ப்யூட்டரே உங்களுக்கு செலக்ட் பண்ணி எல்லா ரிட்டர்னையும் ஓகே பண்ணிவிடும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு அதில் கொஞ்சம் சைஸபிள் பெனிஃபிட் வரும். இன்னொரு மெத்தட் என்னென்னா, இப்போது 8th பே கமிஷன் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னொரு 2 இயர்ஸில் 8th பே கமிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் ஒரு 20-21% இன்க்ரீஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இன்க்ரீஸ் வரும்போது இப்போ அந்த 12 லட்சத்துக்குள்ளே வாங்குறவங்க அந்த பே கமிஷன் இன்க்ரீஸ் வரும்போது அவங்களும் 14 lakhs 15 lakhs இல்லை 18 lakhs போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இந்த நியூ ரிஜைமில் கொஞ்சம் கன்செஷன் என்ஜாய் பண்ணலாம். ஆஃப்டர் தட் சேலரி இன்க்ரீஸ் ஆகும், திருப்பி தே ஹேவ் டு பே டேக்ஸ். அப்போது இந்த ஸ்லாபெல்லாம் மாற்றுவாங்களான்றது வி ஹேவ் டு லீவ் இட் டு காட். எப்போ எனக்கு யார் எப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருப்பா, யார் எப்படி கொண்டு வரான்னு நம்ம இப்போலாம் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஆனால் 10ல் 7 பேர் நியூ ரிஜைமில் தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நியூ ஸ்கீம் படி, இந்த ஸ்லாப் படி 4 lakhs 8 lakhs 10 lakhs இந்த 4 வரதில் ஆல்மோஸ்ட் 90% பீப்புள் நியூ ஸ்லாப் போகிறதுக்கு பெரும்பான்மையாக வாய்ப்பு இருக்கிறது. ஓல்டு ஸ்கீமில் எப்படின்னா, ஹோம் லோன் எடுத்துருக்கவங்க, அப்புறம் எல்ஐசி போட்டிருக்கவங்க, எஜுகேஷன் ஃபீஸ் கட்டுறவங்க பசங்களுக்கு, மெடிக்ளைம் எடுத்துங்க, இவங்கெல்லாம் சட்டன் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணியிருந்தாங்க. ஓல்டில் வந்து பேசிக் எக்ஸம்ஷன் 2.5 லட்சம் தான். 2.5 லட்சத்தில் 5 லட்சத்துக்கு 5%, 5 to 10 lakhs வந்து 20% இருந்தது, ஹை டேக்ஸ். ஆனால் இந்த கழிவெல்லாம் எடுக்கலாம். ஸோ சில பேர் இந்த மத்திய ஏஜில் இருப்பாங்க, 45 வயசு 50 வயசில் இருக்கலாம், ஆல்ரெடி ஹோம் லோன் கட்டிகிட்டு இருப்பான், அப்புறம் பசங்க படிச்சுட்ருக்கோம், அவங்கெல்லாம் வந்து அவங்களோட இன்கம் பார்த்து கால்குலேட் பண்ணணும். இந்த கழிவுகள்லாம் எடுக்கலாமா, என்ன எடுத்து என்ன டேக்ஸ் வருது, இந்த கழிவுகள்லாம் இல்லாமல் நியூ ரிஜிமில் என்ன வருதுன்னு பார்த்து எது பெனிஃபிட்டாக இருக்கோ அதுபடி ஒர்க்கிங் போட்டு எந்த ஸ்கீம் போகிறதுன்றது டிசைட் பண்ணலாம். அவங்க திடீர்ப்பாக நியூ ஸ்கீம் போகணுன்னு கம்பல்ஷன் கிடையாது. அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தால் நியூ ஸ்கீம் போகலாம், இல்லைனா தே கேன் கண்டினியூ இந்த ஓல்டு ஸ்கீம் இட் சார். பொதுவாக வரி கட்டுறதுலேருந்து தப்பிக்கணும்னா ஹவுஸ் லோன் எடுங்க, எல்ஐசி கட்டுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த டேக்ஸ் ரிடக்ஷன் மூலிமா அப்படியான பயனாளிகளுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் இருக்குது? பெனிஃபிட் இல்லை, இப்போ ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. நீங்கள் வந்து டேக்ஸ்க்கோசரம் இந்த மாதிரி சேவ் பண்ண அந்த சேவ் பண்ணாமல் உங்களுக்கு இன்கம் டேக்ஸில் ஒரு 60,000 80,000 இன்கம் டேக்ஸ் ரிபேட் கொடுக்கறதுனால உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களோட பணத்தை நீங்கள் வந்து எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வீடு ரியலாக தேவை இருக்கிறவங்க வாங்குவான். ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறோம், முன்னாடியெல்லாம் வீடு இருக்கும், இந்த இன்கம் டேக்ஸ் அவாய்டு பண்ணுறதுக்குன்னு இன்னும் வீடு வாங்குவான், 2வது வீடு வாங்குவான், வாங்கி லோன் எடுத்து கட்டுவோம். அந்த மாதிரி இதெல்லாம் தேவைக்கு இல்லாத வீடு இருந்து இதனால் ஹவுசிங் லோன் எடுக்கிற மார்க்கெட்டு கொஞ்சம் டல் ஆகும் உங்களுக்கு. சார், அது மாதிரி அந்த நியூ ரிஜிமில் வந்து அவங்க வீடு வாங்கி கட்டி அதை வாடகை விட்டால் தான் அவங்களுக்கு வந்து லாபம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை என்னென்னு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். இப்போ சென்னையில் மாதிரி மாநகரத்தில் வீடு வரலாம் ஜாஸ்தியாச்சு, 1 கோடி 1.5 கோடி அந்த மாதிரி ஆகுது. மினிமம் 75 லட்சம்லாம் லோன் எடுக்க வேண்டியிருக்கு எல்லாரும். பட் 75 லட்சம் வீடு இருந்தால் கூட ஒரு 40 லட்சம் லோன் எடுக்கிறாங்க. அதுக்கு வட்டி ஜாஸ்தி வரும். பேங்க்லாம் 9.6% இப்போது சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நியூ ரிஜிமில் நான் வீடு வாங்கி நானே ஆக்குபைடாக இருந்தேன்னா நான் அந்த டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. வேறஸ் அந்த வீடை வாங்கலாம், யாருக்காவது நியர் அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாடகை விடலாம். ஒரு மாதம் 25,000 30,000 ஏதோ வாடகை விட்டு அந்த இன்கம் வந்து ஒரு 3 lakhs 4 lakhs வர்றதை இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு கணக்கு காமிச்சா என்ன லோன் எடுத்தோமோ அந்த லோனுக்குரிய வட்டியை அதை அப்படியே அந்த வாடகையில் கழிச்சிக்கலாம். அது அப்போது அந்த மாதிரி ஹோம் லோன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு, ப்ரூடெண்ட்டாக லோன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வேல்யூ அப்ரிஷியேட் ஆகும், இந்த ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்டும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அந்த நாளைக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் வீடு வேல்யூவும் அப்ரிஷியேட் ஆகும். பின்னாடி அவங்க ஜாஸ்தி விலை கூட விற்கலாம். அப்போ விற்கும்போது கேபிட்டல் கெயின் வரும், அது அப்போத்தி பிரச்சனை. இப்போ ஆனாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் நியூ ரெஜிமில் ஓன் ஹவுஸ் வாங்கி செல்ஃப் ஆக்குபைடாக இருந்து அந்த ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து டிடக்ஷன் நியூ ரெஜிமில் இல்லை. சார், அது மாதிரி பங்குச்சந்தை முதலீட்டில் கிடைக்கக்கூடிய வருமானத்துக்கு டேக்ஸ் இருக்கா? அது தொடர்பான கூடுதல் தகவல்கள் சொல்ல முடியுமா சார்? இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, பேங்க்கில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் SIP அப்படின்னு சொல்லி மாதம் 5,000 10,000 மியூச்சுவல் ஃபண்டில் போடுவாங்க. 2 years 3 years. அது வந்தோடனே 3 years ஆனால் ரெடீம் பண்ணுவாங்க. ரெடீம் பண்ணோன்னே அப்ரிஷியேட் ஆகிருக்கும். அது அந்த அப்ரிஷியேஷன் தான் கெயின்னுவாங்க. அது வந்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம். ஸோ 12 monthsக்குள்ளே இருந்ததுன்னா ஷார்ட் டேர்ம் கெயின், அதுக்கு மேலே இருந்து லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 20% டேக்ஸேஜ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 12.5%. இந்த 12 lakhs எக்ஸம்ஷன் தராங்க இல்லையா, பேசிக் ஸ்லாப் 12.75 lakhs தரதில் நாட் அப்ளிகபிள் டு
இந்த பங்கு சந்தையிலேருந்து வர ரிட்டர்னுக்கு. ஏன்னா ஆல்ரெடி இட் இஸ் சப்ஜெக்ட் டு லெஸர் ரேட் ஆஃப் டேக்ஸ். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 20%, லாங் டேர்ம் 12.5 இருக்கிறதுனால நீங்கள் ஒரு சேலரி ஒரு 12 lakhs இன்கம் இருந்து நீங்கள் சேலரி ரிட்டர்ன் நெல்லுன்னு காமிச்சா கூட இந்த பங்கு சந்தையில் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி பணம் எடுக்கும்போது வர லாபத்துக்கு லாங் டேர்ம்னா 12.5%, ஷார்ட் டேர்ம்னா 20%க்கு அவங்க டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். இப்போ ஷேர் மார்க்கெட் டைரெக்டாக வாங்குவாங்க, இன்றைக்கி வாங்குவாங்க, நாளைக்கு விற்பாங்க. அவங்களுக்கு எல்லாமும் ப்ராஃபிட் ஃப்ரம் சேல் ஆஃப் ஷேர்ஸ். அது வந்து அந்த ஸ்லாப் படி அவங்க என்ன ஸ்லாபில் இருக்காங்களோ 20%, 25% அவங்க அந்த ஸ்லாபில் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறாங்களோ அந்த ரேட்டு படி அவங்க டேக்ஸ் கட்டி ஆகணும். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி விற்று வர்றதுக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு 12.5% இன்கம் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். அது இந்த 12 lakhs எக்ஸம்ஷன் எடுக்க முடியாது சார். அது மாதிரி இந்த பட்ஜெட்டில் வந்து விவசாயிகளுக்கான என்ன அறிவிப்புகள்லாம் இருக்குது சார்? ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கடன், லோன் இல்லை மற்ற அறிவிப்புகள் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? இந்த பட்ஜெட்டில் வந்து விவசாயிகளுக்கு தரக்கூடிய கிசான் கிரெடிட் கார்டு பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் காலத்தில் 1 லட்சம் ரூபாய்க்கு கிசான் கிரெடிட் கார்டுன்னு ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் அது 2 lakhs லிமிட் ஒரு இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ ப்ரெசென்ட் லிமிட் அது 3 lakhsல இருக்குது. விவசாயிகளுக்கு வில்லேஜில் இருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் எங்கே பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ ஒரு கார்டு கொடுப்பாங்க. 3 lakhs வரலும் கிரெடிட் லிமிட் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் அந்த 3 லட்சம் லிமிட்டை 5 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. ஏன்னா விவசாயிகள் காஸ்ட் ஆஃப் ஃபார்மிங் இன்க்ரீஸ் ஆகி போச்சு. இடுபொருள், உரம், நெல் விதை எல்லாமே விலை ஏறிடுச்சு. அதை மேக்கப் பண்ணுறதுக்கு இந்த கிரெடிட் கார்டோட அமௌண்ட்டை 5 லட்சமாக பண்ணி இது வரவேற்கத்தக்கது. இந்தியாவில் வந்து காட்டன் உற்பத்தி வந்து டே பை டே குறைஞ்சிட்டே போகுது. அது பருத்தி உற்பத்தி அதில் வந்து ஒரு ஏக்கரேஜ் பருத்தி உற்பத்தியை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ 4 லட்சம் ஏக்கரோ 5 லட்சம் ஏக்கரோ படித்த மாதிரி ஞாபகம் கரெக்டாக. அவ்வளோ ஏக்கரேஜ் கூட்டி பருத்தி உற்பத்தி செய்கிறவங்களுக்கு சப்சிடிஸ் கொடுத்து அவங்கள ஊக்குவிச்சு இந்தியாவில் பருத்தி உற்பத்தியை பெருகணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. பருத்தி ஷார்ட்டேஜ் இருக்குதுன்னு லோக்கல் பருத்தி உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. அது வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா ஒரு இந்த பருத்தி விளையிற பெல்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டேட்டில் இருக்க அந்த பெல்ட்டுக்கு வரும். இது முன்னுக்கே செஞ்சுருக்கணும். இவங்க 2-3 வருஷம் கழிச்சு கோவிட்னால் இதை அசஸ் பண்ணாமல் விட்டாங்க. இப்போ அசஸ் பண்ணி இப்போது கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நம்ம நாட்டுக்கு தேவையானது. இந்த பட்ஜெட்டில் வந்து சாலையோர வியாபாரிகளுக்கான அறிவிப்புகள்லாம் வெளியாகிறதா கேள்விப்பட்டோம். ஆமாம், அது என்னன்னு கொஞ்சம். சாலையோர வியாபாரிகளுக்கு ஆத்மா நிர்பார் இமீடியட்லி ஆஃப்டர் கோவிட் 10,000 ரூபாய் கடன் கொடுத்தாங்க. அது 10,000 வந்து 2 years பேக் 20,000 இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்த பட்ஜெட்டில் அவங்க ஒழுங்காக பணம் கட்டினவங்க நிறைய பேர் கட்டியிருக்காங்கன்றது தெரியுது அவங்களுக்கு. அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு 30,000 ரூபாய் கூட போட்டு 50,000 ரூபாய் லிமிட் வச்சு அவங்களுக்கு சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் கொடுக்குறாங்க. பப்ளிக் செக்டார் பேங்க்லேருந்து கடன் கொடுப்பான். நம்ம வீட்டு வாசலில் பொருள் எடுத்துன்னு விற்கிறவங்க மோஸ்ட்லி சாலையோர வியாபாரிகள் தான். ஒவ்வொருத்தர்லேயும் ஒரு வியாபாரி இருப்பான், பழம் விற்கிறவன், காய் விற்கிறவன்ட்டு. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிறு குறு நிறுவனங்களுக்கு வழங்கப்படக்கூடிய முத்ரா லோன் அதுக்கான தொகையை வந்து உயர்த்தி இருக்கிறதா அறிவிப்பு வந்திருக்கு சார். எவ்வளோ உயர்த்தி இருக்கிறாங்க? இதுமாதிரி வேறு ஏதாச்சும் கடன் தொகைக்கான அறிவிப்புகள் வந்திருக்கா சார் இந்த பட்ஜெட்டில்? சிறு குறு தொழில்களுக்கு முத்ரா லோன் வந்து 10 லட்சம் வரலாம் கொடுத்துருந்தாங்க. அந்த 10 லட்சம் கிரெடிட் லிமிட்டை வந்து 20 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிறு குறு தொழில்கள். நான் வந்து பேங்க் ஆடிட் போன போது அதிராமப்பட்டினம்னு ஒரு இடம் போயிருக்கேன். அங்கே உப்பளம் வச்சுருக்கவங்களாம் 2016 5 லட்சம் லோன் வாங்கினாங்க. அப்போது அவங்க 5 வந்து இப்போ 10 லட்சம் வாங்கியிருப்பாங்க. அந்த இதே உப்பளத்தில் இந்த இப்போ 20 லட்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒழுங்காக பணம் கட்டினவங்களுக்கு 10 வந்து 20 லட்சம் ஆக்கி லோன் வாங்கி தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் அறிவிப்புகள்? கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் இருக்குது. 5 crores வரலும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு கிரெடிட் கேரண்டி ஸ்கீமில் லோன் கொடுத்துருந்தாங்க. தட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வில் இஷ்யூ கேரண்டி டு பேங்க் வில் கிவ் தி லோன் டு தி பரையர். அவர் அதை 5 கோடி வரலும் கடன் வாங்கி அதை உற்பத்தி ஒரு 30 பேர் போட்டு வேலை பண்ணலாம், ரா மெட்டீரியல் வாங்கலாம், ஒரு பொருள் தயாரிக்கலாம். ஒரு பக்கா ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு ஷெட்டெல்லாம் வாடகை எடுத்து, ஷெட் இருக்கணும், வாடகை எடுக்கணும், 20-30 பேர் வேலை செய்யணும். அந்த மாதிரி பேங்க்கில் வந்து பார்த்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் 5 crores வரலாம் கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த பட்ஜெட்டில் இந்த 5 கோடி லிமிட்டை 10 கோடின்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வித்தவுட் கொலாட்ரல் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் கொடுத்ததுன்னா கொலாட்ரல் எதுவும் தர தேவையில்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற கேரண்டி பேஸ் பண்ணி பேங்க் வில் கிவ் லோன். ஸோ அது வந்து உங்களுக்கு கொலாட்ரல் வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணணுன்ற அந்த ஐடியா இல்லாமல் அவங்களே பண்ணுறதுக்கு இருக்குது. இது ஒரு ஹிடன் சார்ஜ் உண்டு. லோனில் 5% எவ்ரி இயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டணும். இப்போ 5 கோடினா அதுக்குரிய 5% கட்டணும். 10 கோடினா அனதர் 5% வருஷம் கட்டணும்.
அதை மட்டும் இவங்கள பேங்க்கில் அந்த யார் பாரோ பண்ணுறாரோ அவர் அந்த காஸ்ட் எடுத்துக்கணும். இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அவர் தான் கட்டணும். ஏன்னா நாளைக்கு இவர் திடீர்னு சிக்காயிட்டார், இல்லை இண்டஸ்ட்ரி சிக்காயிடுது, இவரால் கட்ட முடியலன்னா இவரால் என்ன இது வசூல் பேங்க்கில் என்ன முடியுதோ வசூல் பண்ணுவாங்க. ஸ்டாக்கை விற்று மெஷினை விற்று வசூல், பாக்கி அவங்களால் வசூல் பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டின்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பேங்க்குக்கு பணம் கொடுத்துரும். அதனால் பேங்க் மேனேஜர் வந்து இந்த சிஜிடிஎம்எஸ்சி ஸ்கீமில் லோன் கொடுக்குறதுக்கு பயப்பட தேவையில்லை. இந்த பட்ஜெட் அறிவிப்பில் வந்து இன்சூரன்ஸ் துறையில் வந்து 100% நேரடி அந்நிய முதலீட்டை வந்து அனுமதிக்கிறன்ற ஒரு அறிவிப்பும் இருக்குது. இது என்ன மாதிரியான விளைவுகளை இங்கே ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க சார்? இது வந்து எக்கானமியை ஃபுல்லாக ஓப்பன் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணியிருந்தாங்க. 74% வரலாம் அந்நிய முதலீடு அலோவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 100% பண்ணாங்க. என்ன காரணத்தினால பண்ணாங்கன்னு தெரியல. இதை பேஸ் பண்ணி நிறைய ஃபாரின் பீப்புள் இங்கே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி திறப்பாங்க. அஃப்கோர்ஸ் 140 கோடி மக்கள் இருக்காங்க. இவங்களோட ப்ரீமியத்தை வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணி ஆனோம். இவங்க கவர்மெண்ட் என்ன தான் சொன்னாலும் உங்களோட கலெக்ட் பண்ண பணத்தை இந்தியாவில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவான். ஆனால் அந்த லாபத்தை என்னாகும், அவன் ஃபாரினுக்கு தான் எடுத்துன்னு போகிறான். மூலதனம் ஃபாரின்லேருந்து வரதுனால இதில் வர லாபத்தை டேக்ஸ் கட்டிட்டு இட் வில் கோ டு ஃபாரின். ஆல்ரெடி எல்ஐசி ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க. எல்ஐசியில் ஆல்ரெடி 26% ஷேர் மார்க்கெட்டில் டைவெஸ்ட் பண்ணி பப்ளிக் இஷ்யூ வந்து அதுவும் ஏதோ வேல்யூக்கு இப்போ கோட்டாது உங்களுக்கு பாப்புலராக தான் போயிட்டுருக்கு. இப்போ தேவையில்லாமல் இங்கேயே ஆல்ரெடி க்ரௌடட் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துச்சு. எல்லாம் ஜாயிண்ட் வெஞ்சரில் தான். இவங்களாம் என்ன பண்ணால் 74, 26 அந்த % வரலும் தான் போயிருந்தாங்க. இப்போ 100% வரும்போது எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் நாளைக்கு ஃபாரின் கம்பெனி வந்ததுன்னா அவங்களோட ப்ராக்டிசஸ்லாம் ஐஆர்டிஏ வச்சு ரெகுலேட் பண்ணாலும் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டால் அது மானிட்டர் பண்ணுமான்றது கஷ்டம். அஃப்கோர்ஸ் பப்ளிக்கோட பணம் தானே வாங்க போகிறோம். இந்தியன் மக்களோட பணம் வாங்கும்போது இவ்வளோ பெரிய ஓப்பன் அவுட் வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறது நாட் குட். இந்த பட்ஜெட்டில் சாமானியர்களுக்கான அறிவிப்பு ஏதாச்சும் இருக்கா? சாமானியருக்கு பப்ளிக்குன்னு ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி எதுவும் கொடுக்கல. என்னென்னா பட்ஜெட் ஒன்லி டைரக்ட் டேக்ஸ் பேஸ் பண்ணி தான் பட்ஜெட் போட்டிருக்காங்க. சாமானியருக்கு பாதிக்குன்னா ஜிஎஸ்டி பற்றி தான் பேசி ஆனோம். ஜிஎஸ்டி பற்றி எதுவும் சொல்லலை. ஜிஎஸ்டி பொறுத்தவரை இப்போ 5 ரேட் இருக்குது. 3%, 5%, 12%, 18%, 28%. இப்போ குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வச்சு இந்த 5 ரேட்டை 3 ரேட்டாக ரேஷனலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு 6 மாதமாக மீட்டிங் போயிட்டே இருக்குது. அது இப்போது ஃபினான்ஸ் செக்ரட்டரி டிகே பாண்டே என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த மீட்டிங்கில் ஃபைனல் ஸ்டேஜஸ் வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் இருக்குது. மார்ச் மாதம் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் கொண்டு வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இந்த ஜிஎஸ்டி ரேட் வந்து ரேஷனலைஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஏதாவது 28% 24 ஆச்சோ, 18% 16 ஆச்சோ, அந்த மாதிரி வந்தால் விலைவாசி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேஷனலைஸ் பண்ணும்போது சிலது வந்து ஜாஸ்திக்கு போகும், சிலது கம்மி ரேட்டுக்கு வரும். எந்த ப்ராடக்ட் மேலே எடுத்துன்னு போகிற எதை கீழே பண்ணுறாங்கன்றது தெரியல. அது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது தான் அது வந்ததுன்னா பெட்டராக இருக்கும். எல்லாத்துக்கும் விலைவாசி குறையணும். ஒரே தீர்வு பெட்ரோல், டீசல் எல்லாமே ஜிஎஸ்டிக்குள்ளே வரணும். வந்து இந்த மேக்ஸிமம் 28% ஜிஎஸ்டி ரேட்டில் இல்லை கொண்டு வந்தாங்கன்னா பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறையிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அது எல்லோரும் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லோரும் ஒத்துப்பாங்களான்றது தெரில. பொதுவாக எங்களுடைய இந்த நிதி தொடர்பான விவாதத்துக்கு வரப்போ பட்ஜெட் பற்றி கடுமையான விமர்சனம் வைப்பீங்க. இந்த டைம் வந்து இன்சூரன்ஸை தவிர்த்து மற்ற பெரும்பாலான அறிவிப்புகளை வந்து வரவேற்ற மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா தமிழ்நாடு அரசு வந்து 8 லட்சம் கோடி கடனில் இருக்குது. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் 12 லட்சம் கோடி கடனில் இருக்குது. அது மாதிரி எல்லா ஸ்டேட்டுமே கடனில் இருக்காங்க. இந்த கடனை குறைக்கிறதுக்கு மத்திய அமைச்சகத்திலேருந்து ஏதாவது கிராண்ட் மாதிரி ஏதாவது வரும்னு எதிர்பார்த்தாங்க, எல்லோரும் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி எதுவும் தீர்வு சொல்லலை. அவங்களே என்ன சொல்கிறாங்க, டெல்லியில் பப்ளிக் டெட் டு ஜிடிபி வந்து 57% இருக்குது எங்களுது, 56ல் 57%. இதையே நாங்கள் வந்து பப்ளிக் டெட் டு ஜிடிபி 51% குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். அப்படின்னா மத்திய அரசாங்கத்தோட கடன் பார்த்திங்கன்னா 40 லட்சம் கோடியில் இருக்கும் போல் இருக்குது. அதனால் இந்த லட்சம் கோடியெலாம் நமக்கு மலைப்பாக இருக்குது. இந்த கோடிக்கு வட்டி கட்டி எல்லாம் நம்ம தலையில் தான் விழும். யார் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், வட்டி கடன் வாங்கினா அந்த வட்டி வந்து சர்வீஸ் பண்ண நம்ம தலையில் தான் டேக்ஸ் போட்டானோம். ஃப்யூச்சர் வரப்போகிற காலத்தில் இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுக்கலன்னா போக போக வரி சும்மா கூட தான் செய்யுமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட்ஜெட் குறித்து நல்லா புரியும்படி எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.